தற்போதைய அண்மைச் செய்தி. நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட இடத்தில் வழக்கறிஞர்கள் குழு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட இடத்தில் வழக்கறிஞர்கள் குழு, அதாவது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 5 பேர் கொண்ட உண்மை எறியும் குழு தற்போது கொலை செய்யப்பட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் சுரேஷ் சக்திமுருகன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு இடங்களில் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான விரிவான தகவல்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சிகந்தர், சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் கடந்த 27ஆம் தேதி திருநெல்வேலி உள்ள ஜாதிய ஆணவ படுகொலை என்பது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அடங்கிய 5 பேர் கொண்ட குழுவினராக உண்மையை கண்டறியும் குழுவினர் திருநெல்வேலியில் முகாமிட்டு தங்கள் கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். வழக்கறிஞர் சுரேஷ் சக்தி முருகன் தலைமையிலான இக்குழுவினர் பாவேந்தன், செயல் முருகன் உள்ளிட்ட மற்றும் சகிலா ஆகிய ஒரு மொத்தம் 5 பேர் கொண்ட குழுவினர் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த ஆணவ படுகொலை நடைபெற்ற இடங்களில் நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமாரை சந்தித்து நடந்த விவரங்கள் தொடர்பாக தங்கள் விளக்கத்தை கேட்டறிந்தனர். பின்னர் இந்த குழுவினர் 5 பேர் கொண்ட குழுவினர் நேரடியாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் மற்றும் உதவி ஆணையர் மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட ஐஓ என சொல்லக்கூடிய சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் ஆகியோர்களின் நேரடியாக சந்தித்து அந்த நடந்த விவரங்கள், அந்த கவினுக்கான என்ன நிவாரண உதவி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இதன் பிறகு ஏற்கனவே நேரடியாக சென்று தூத்துக்குடியில் உள்ள கவினோட வீட்டுக்கும் சென்று அவர்கள் பெற்றோரிடம் தங்களுடைய நடந்த விவரங்களும் இதற்கு முன்பாக ஏற்பட்டுள்ள நடந்த விவரங்கள் தொடர்பாக அவர்களுக்கு தெரிந்ததை அந்த தொடர்பாகவும் அவர்கள் நேரடியாக தங்களுடைய அந்த குழுவினர் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த உண்மையை கண்டறியும் குழுவாக இந்த 5 பேர் கொண்ட குழுவினர் செயல்பட்டு மேலும் இந்த கவினின் படுகொலை சம்பந்தம் தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு அனைத்தும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி கொலை நடந்த இடமான இன்று உள்ளிட்ட அனைத்து இடங்களும் தங்களுக்கு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் கொலை தொடர்பாக அதன் சமூக பின்னணி குறித்து பல மற்றும் புதிய அதிர்ச்சிகர தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இன்றும் நாளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர், சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் சிபிசிஐடி அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேச உள்ளதாகவும் ஆய்வுகள் முடித்த பிறகு அனைத்து தகவலையும் முழுமையாக தொகுத்து இது போன்ற ஆணவ படுகொலை தமிழகத்தில் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக பரிந்துரைப்பாக விரிவான அறிக்கை ஒன்று தயாரிப்பது என்றும் முடிவு செய்துள்ளார்கள். அந்த அறிக்கையை சென்னையில் உள்ள பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக மக்கள் பார்வைக்கு வெளியிடவும் இந்த குழுவினர் முடிவு செய்துள்ளனர். மேலும் தமிழக அரசுக்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் இந்த அறிக்கை என்பது அவர்களிடம் நேரடியாக வழங்குவதற்காகவும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டிய அவசியத்தின் இந்த அறிக்கை என்பது மூலமாக வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். காவல்துறை தங்களுடைய விசாரணை பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒத்துழைப்புக்காக அவர்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளனர். இந்த குழுவினர் கள ஆய்வு நெல்லை மாவட்டம் மட்டுமில்லாமல் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த கள ஆய்வை மேற்கொள்ள போவதாகவும் அந்த குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.